மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைவதன் மூலமாக நமது எண்ணங்களை சொல்வதற்கான வலிமை குறைகிறது. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. சனிக்கிழமை அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து நடந்திருந்தது. அதுவும் தொகுதி மறுசீரமைப்பு சார்பா South will not accept population based delimitation. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்வைட் பண்ணி இந்த தொகுதி மறுசீரமைப்பை எதிர்க்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சிஎம்ல இருந்து நாடாளுமன்ற பிரதிநிதிகள் எல்லாருமே கலந்திருந்தாங்க. ஆனா இந்த இன்வைட் அனுப்பியும் சில கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மீட்டிங்ல கலந்துக்கல. அவங்க இந்த மீட்டிங்க்கு வராததுக்கான ரீசன் என்ன, இந்த ஒரு மீட்டிங்ல என்ன மாதிரி முக்கியமான தீர்மானங்கள்லாம் எடுத்திருந்தாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இது இன்ஃபோ 366. ஆரம்பத்துல இருந்தே தொகுதி மறுசீரமைப்புக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்லாம பல மாநிலங்கள்ல இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக பல விஷயங்களை வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்த சமயத்துல தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பை எதிர்க்கக்கூடிய மற்ற மாநிலங்களை ஒன்று கூடி கூட ஒரு மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மீட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 கட்சி தலைவர்களும் 7 மாநிலங்களோட முதலமைச்சர்கள், நாடாளுமன்ற பிரதிநிதிகள்லாம் கலந்து இருந்தாங்க. மீட்டிங்ல கலந்துகிட்ட எல்லாருக்குமே தமிழ்நாடு சார்பா வந்து பொன்னாடை போர்த்தி அவங்களுக்கு மகளிர் சுய உதவி குழு சார்பா தயாரிக்கப்பட்ட பொருட்களை கிஃப்ட் பாக்ஸா கொடுத்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட ஒவ்வொரு தலைவர்களோட நேம் போர்ட்லயும் அவங்களோட பேரை இங்கிலீஷ்லயும் அவங்களோட தாய்மொழியிலையும் வந்து எழுதியிருந்தது கவனத்தை ஈர்த்திருந்தது சொல்லலாம். இந்த மீட்டிங்ல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தொகுதி மறுசீரமைப்பை மக்கள் தொகை அடிப்படையில இருக்கவே கூடாது அப்படின்னும், மணிப்பூர் பிரச்சனையை சுட்டி காட்டி நாடாளுமன்ற அரசியல்ல அவங்களுக்கு வலிமை கிடையாது, அதனாலதான் நாட்டு மக்களுக்கு அவங்களோட பிரச்சனையை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம இந்த மீட்டிங்ல பேசின எல்லாரோட கருத்துமே வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பை மக்கள் தொகை அடிப்படையில இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். அப்படி இருந்தது அப்படின்னா சவுத்தோட பவர் கம்மியாகி நார்த் வந்து பாத்தீங்கன்னா சவுத் மக்களை வந்து 2ஆம் தர குடிமக்களா மாத்திடுவாங்க. உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான், இந்த எல்லா மாநிலங்களுமே சவுத்தை வந்து டாமினேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி இந்த ஒரு மீட்டிங்ல அவங்க எடுத்த முக்கியமான தீர்மானங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு இந்த தொகுதி மறுசீரமைப்பு சார்பா நடத்தக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையுமே நிலைப்பாடுகளையுமே வெளிப்படையா பண்ணணும் அப்படின்றதும், 1971ஆம் ஆண்டு இருந்த மக்கள் தொகை அடிப்படையில தான் தொகுதி மறுசீரமைப்போட எண்ணிக்கைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகள் வந்து ஒத்தி வைக்கணும் அப்படின்ற முக்கியமான தீர்மானத்தையும் எடுத்திருந்தாங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே, எல்லா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்குமே இந்த தொகுதி மறுசீரமைப்புனா என்ன, டீலிமிட்டேஷனோட விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறதுக்கான வேலைகளை தொடங்கறதுக்கு எல்லா மாநிலங்களுமே வந்து மும்மரம் காட்டணும் அப்படின்ற முக்கியமான தீர்மானங்களை எடுத்திருந்தாங்க. இந்த தீர்மானங்கள் இந்த ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தப்ப இதை எதிர்த்து பிஜேபி சார்பா வந்து அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்திட்டு இருந்தாரு. தொகுதி மறுசீரமைப்புனால மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது, எந்த மாநிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, இவங்க வந்து இந்த மாதிரி மீட்டிங் நடத்துறது அப்படின்றதெல்லாம் இவங்க போடக்கூடிய நாடகங்களா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் இபிஎஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஎம்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறது, மற்ற கட்சிகளை வந்து ஒன்று கூடி தொகுதி மறுசீரமைப்பை எதிராக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நாடகங்கள் தான். அவங்க மற்ற இருக்கக்கூடிய கொந்தளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட மறைச்சு இதை வந்து பூதாகரமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு மீட்டிங்க்கு தமிழ்நாடு சார்பா இன்வைட் கொடுத்துமே 3 கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கல. அது எந்த 3 கட்சி அப்படின்னா, தெலுங்கு தேசம், வைஎஸ்ஆர் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், இந்த 3 கட்சிகள் சார்பா எந்த ஒரு பிரதிநிதிகளுமே வந்து இந்த ஒரு மீட்டிங்ல கலந்துக்கல அப்படின்றதுமே பேசு பொருளா மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் சார்பா வந்து மம்தா பானர்ஜி இந்த ஒரு மீட்டிங்ல கலந்துக்காததுக்கான காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை விட கோஸ்ட் ஓட்டர்ஸ் அப்படின்ற பிரச்சனை தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கு நாட்டுல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது என்னடா இது, தொகுதி மறுசீரமைப்பு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தா இவங்க இன்னொரு பிரச்சனை தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த கோஸ்ட் ஓட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த சில மாதங்கள்ல வந்து பீகார்ல எலெக்ஷன் நடக்க இருக்கு. அடுத்த வருஷம் வந்து அசாம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா இங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் நடக்க இருக்கு. எலெக்ஷன் டைம்ல ஓட்டர் ஐடி அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியில எபிக்
நம்பர் அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல தான் இப்ப முறைகேடுகள் நடந்திருக்கு, குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு மம்தா பானர்ஜி வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவங்கள தான் கோஸ்ட் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெஸ்ட் பெங்கால்லயும் ஹரியானாலையும் ஒரே எபிக் நம்பர் இருக்கக்கூடிய 2 பெண்கள் இருக்காங்க. இந்த மாதிரி 2 பெண்கள் மட்டும் இல்ல, 7.6 கோடி ஓட்டர்ஸ்ல 8000க்கும் மேல இந்த மாதிரி எபிக் நம்பர்ஸோட டூப்ளிகேட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஓட்டர் ஐடிஸ்லாம் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த வந்து நாங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். தொகுதி மறுசீரமைப்பை விட இதுதான் நாட்டுல வந்து முதல்ல தீர்க்க வேண்டிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய கட்சி ஆட்கள் எல்லாருமே இந்த ஒரு கோஸ்ட் ஹண்டர் வேலையில தான் ஈடுபட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்ட போறோம் அப்படின்னு மம்தா பானர்ஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் கமிஷனை நடத்தக்கூடிய பிஜேபியும் தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னும் மம்தா பானர்ஜி வந்து குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆனா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஓட்டர் ஐடி சிஸ்டம் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆக்கும் போது நடந்த ஒரு மிஸ்டேக் தான் இந்த ஒரு விஷயம். இந்த ஒரு மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்றதுக்காக எரோனெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடிஎஸ் இது பண்ணும்போது யாரெல்லாம் டூப்ளிகேட் எபிக் நம்பர் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்றதுக்கான வேலைகளுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதை ரெக்டிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சார்பா வந்து பதில் அளிச்சிருக்காங்க. இருந்தாலுமே ஓட்டர் ஐடியில கோஸ்ட் ஓட்டர்ஸ், இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி அந்த கோஸ்ட் ஓட்டர்ஸ் கோஸ்ட் ஹண்டர்ஸா நாங்கலாம் இறங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு சார்பா நடந்த மீட்டிங்ல வந்து பல முக்கிய தீர்மானங்கள் எடுத்திருந்தாங்க. அடுத்த மீட்டிங் வந்து ஹைதராபாத்ல நடக்க இருக்கு அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்துல வந்து பங்கேற்காததுக்கு மம்தா பானர்ஜி சொல்லக்கூடிய காரணங்களும் ஒரு விஷயத்த அட்டென்ஷனை வந்து சீக் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். நீங்க ஓவராலா தொகுதி மறுசீரமைப்பு, மம்தா பானர்ஜி சொல்லக்கூடிய இந்த கோஸ்ட் ஓட்டர்ஸ் பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா Info366 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, it's bye from Divya.